காலாணியை குணப்படுத்த 5 டிப்ஸ். காலாணி இதை பத்தி கேள்விப்படாதவங்களும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனா ஒரு கால் ஆணினால ஒரு காலே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொன்னா அது உண்மை, மிகைப்படுத்தி சொல்றது இல்ல. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. நலம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி புதுசா ஒரு 60 வயசு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 நாளா காய்ச்சல் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த அம்மாவோட பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுல எல்லாருக்கும் வைரஸ் காய்ச்சல், அதனால எங்க அம்மாவுக்கும் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு சிகிச்சையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது மெடிக்கல் ஹிஸ்டரி டேக்கிங்கிறது. அதாவது என்னன்னா மருத்துவ வரலாறை வந்து கேட்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மருத்துவ வரலாறு கேட்கிறப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு 2 நாளா காய்ச்சல்பா, அதுலயும் வலது கால் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அடுத்து நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்களோட வலது கால் பெருவரல்ல ஒரு காலாணி இருந்திருக்கு. அந்த காலாணி இன்ஃபெக்ட் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன்ங்கிறது நெருங்கி கணுக்கால் வரைக்கும் மேலே ஏறி புறையோடிடுச்சு. இந்த அம்மா வந்து நம்மளோட ரெகுலர் பேஷண்ட் கிடையாது, பட் ரொம்ப நாளாவே சர்க்கரைக்கு ஒழுங்கா சிகிச்சை எடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ அதனால வலி உணர்வு இல்லாத காரணத்தினால அந்த அம்மாவுக்கு அந்த கால் ஆணி புண்ணானதே தெரியாது. ஒரு இனம் தெரியாத வலி மட்டும் இருக்குன்னு சொல்ல காரணத்தினால நம்ம செக் பண்ணி பார்க்கறப்ப அதை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்றப்ப என்ன கண்டுபிடிச்சோம்னா, அவங்களோட பேரனோ பேத்தியோ வீட்டில் இந்த பென்சில் சீவரப்ப என்ன இருந்தது, அந்த பென்சிலுக்குள்ள இருந்த கருப்பை லெட் இருக்கும்ல, அந்த லெட் கீழே விழுந்துருக்கு. அந்த லெட்டுங்கிறது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட். அது வந்து அவங்களுடைய வலது கால் பெருவல்ல இருக்கக்கூடிய காலாணியில குத்தி அப்படி இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா அந்த பேஷண்டோட விரலை கஷ்டப்பட்டு ட்ரீட் பண்ணி காப்பாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு சாதாரணமா எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இதை பார்க்காம விட்டோம்னா ஒரு விரலை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சரி, காலாணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 2 வகைப்படும். ஒன்னு வந்து கால் ஆணி, அதாவது கான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து கால் தோல் தடினம், இதை வந்து கேர்லஸ் இல்லைன்னா கலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால் ஆணி கால் தடிமன் இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, கால் ஆணி வந்து ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு நடுவில் இருக்க தோல் வந்து கடினமா இருக்கும், அமுக்குனா வலிக்கும். ஆனா அந்த கால் தோல் கடினம் சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து கெலாசிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து காலோட முன்பகுதியிலயோ இல்ல குதிங்காலையோ ஒரு பரந்த அளவுல இருக்கும். தோல் கடினமா இருக்கலாம், ஆனா வந்து வலி எதுவும் இருக்காது. முதல்ல இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இது ஏன் வருது, இதை சரி செய்யலைன்னா என்னென்ன தொந்தரவுகள் வரலாம், இதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல கால் ஆணி ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமான அழுத்தம் இல்லைன்னா ஒரு உராய்வு தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து கால் ஆணி வந்துடலாம். உதாரணத்துக்கு ரொம்ப டைட்டா ஷூவோ செப்பலோ போட்டோம்னா அந்த இடத்துல வந்து அழுத்தம் ஏற்படலாம். நீங்க லேடிஸ் பார்த்திருப்பீங்க, சில பேர் வந்து ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் வச்சு ஹீல் வச்சு செப்பல் போடுவாங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலா நிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுடைய உடம்போட எடை வந்து காலோட முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனா இதே சமயத்துல அவங்க ஒரு ஹீல் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, கால் இப்படி மேல தூக்கிடும். அப்ப உடம்போட எடை வந்து முழுசா காலோட முன்பகுதிக்கு போயிடும். அப்போ அதே மாதிரி இந்த அழுத்தமும் முன்பகுதிக்கு நிறைய இடத்துல போயிடும். இந்த அழுத்தம் வந்து இந்த விரல்கள்ல 1-2 இடத்துல அதிகமா இருக்கிற இடத்துல இந்த கான் உண்டாகிடலாம். அதுக்கப்புறம் இந்த காலாணிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பாத வடிவமைப்பு மாற்றம். நீங்க பாத்தீங்கன்னா, நீண்ட நாள் சக்கரை பேஷண்ட்டுக்கு நரம்பு பாதிப்புனாலேயோ இல்ல இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுவாதத்தினாலேயோ பாதத்தோட விரல்கள்ல மாற்றம் ஏற்படலாம். உதாரணத்துக்கு விரல் வந்து இப்படி மடங்கி இருக்கலாம். சோ இப்படி மடங்கி இருந்தா என்ன ஆகும்னா, உடம்பு எடை வந்து இப்படி ஃபுல்லா பரவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகாம மடங்கி இருக்கிற விரலுக்கு அடியில மட்டும் மொத்த உடல் எடையும் அந்த இடத்துக்கு போயிடும். சோ இந்த இடத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தோல் கடினமாகி கால் ஆணி உண்டாகலாம். அதே மாதிரி இந்த கால் தோல் கடினம் கெலாசிட்டி ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பரவலான இடத்துல அதிக அழுத்தம் ஏற்படுறது. உதாரணத்துக்கு நம்ம விவசாயிகள் வந்து செருப்பு போடாம நடக்கிறது, அதே மாதிரி இந்த பாத யாத்திரை போறவங்க செருப்பு போடாம போறப்ப, இல்ல அதிக நேரம் நின்றுகிட்டே வேலை செய்யறவங்க, உதாரணத்துக்கு ஒரு கண்டக்டரோ டீ கடையில வேலை பார்க்கறவங்களோ, இவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல வந்து அதிக அழுத்தம் திருப்பி திருப்பி ஏற்படுறப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோல் கடினமாகி இந்த கெலாசிட்டி உண்டாகிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால உங்களுக்கு இருக்கிறது கானா இல்ல கெலாசிட்டியா, அதாவது கால் ஆணி கால் தோல் கடினமா அப்படிங்கறத வித்தியாசம் எப்படி உங்களால சொல்ல முடியும்னா, கால் ஆணி எப்படி இருக்கும்னா, ஆணி இருக்குல்ல, ஆணியோட தலை வந்து இருக்குல்ல, அந்த சைஸ் தான் இருக்கும். சோ அது மாதிரி சிறுசா இருக்கும், அதோட நடுப்பகுதி கடினமா இருக்கும், அமுக்குனா வலிக்கும். இதுதான் வந்து கால் ஆணி. கால் தோல் கடினம் எப்படி இருக்கணும்னா, ஒரு பரந்த ஏரியால இருக்கும், தோல் கடினமா தான் இருக்கும், ஆனா அமுக்குனா வலி எதுவும் இருக்காது. அடுத்து இந்த கால் ஆணியோ கால் தோல் கடினத்தையோ நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னேன். அதே மாதிரி
ஒரு கூர்மையான பொருளோ, அது வீட்டில் இருக்க பொருளா இருக்கலாம், தரையில் இருக்கக்கூடிய கல்லோ எதானாலும் இருக்கலாம். ஸோ ஒரு கூர்மையான பொருள் அந்த கால் ஆணிலேயோ கால் தோல் கடினத்திலேயோ குத்துறப்ப அந்த இடத்துல புண்ணு உண்டாயிடலாம். அதே மாதிரி கலாசிட்டியில் என்ன ஆகும்னா நிறைய வெடிப்புகள் உண்டாயிடும் காலில் அந்த வறட்சினால. அந்த வெடிப்புகளுக்கு உள்ள கல்லோ மண்ணோ மாற்றப்ப அதுலயும் புண்ணாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு வலி உணர்வு கம்மியா இருக்கிற காரணத்தினால இந்த புண் ஏற்பட்டு செப்டிக் ஆகிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு புண்ணுங்கிறது ஒரு அளவுக்கு அதிகமா மாறுறப்பதான் அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸே ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல வந்து ட்ரீட் பண்றதே கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். ஸோ அதனால காலாணிங்கிறத ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காம அதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சரி செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நலம் ஹாஸ்பிட்டல் நாங்க பார்க்கக்கூடிய பேஷண்ட்ல குறைஞ்சது ஒரு 10% மக்களுக்குனாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஆனா எங்க கிட்ட ரெகுலரா பார்க்குற பேஷண்ட் யாருக்குமே இதுவரைக்கும் கால் ஆணினாலேயோ கால் தோல் கடினத்தினாலேயோ புண் ஏற்பட்டது இல்லைங்கிறத நாங்க பெருமையோட சொல்லலாம். காரணம் வருமுன் காப்போம். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு கரெக்டா ட்ரீட் பண்ணிட்டா இதனால எந்த பிரச்சனையும் வராது. சரி, வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து காலணி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய காலணி சரியா தேர்ந்தெடுக்கிறதா. ஏன்னா எல்லாருடைய பாதத்தோட அளவும் வடிவமைப்பும் மாறி மாறி இருக்கும். நம்மளுடைய காலை எடுத்துக்கிட்டீங்கன்னா வலது காலுக்கும் இடது காலுக்கும் சைஸும் வித்தியாசம் இருக்கும், வடிவமைப்புலையும் மாற்றம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து தட்டையா இருக்கும், ஃபிளாட் ஃபுட்னு சொல்லுவாங்க. கீழே வந்து இந்த ஆர்ச்சே இருக்காது. சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த ஆர்ச், இந்த வளைவு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி ரொம்ப அதிகமா இருக்கிறப்ப அவங்க கால் தரையில படக்கூடிய இடமே கம்மியா இருக்கும். ஸோ இது மாதிரி மாற்றங்கள் காலில் வந்து வடிவமைப்புல மாற்றம் இருந்துச்சுன்னா அதுக்கான செப்பல் நம்ம போடுறோமான்னு கேட்டா கிடையாது. நார்மலா நம்ம கடையில் போய் வாங்கக்கூடிய செப்பல், ஷூ எல்லாமே வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு சைஸ் 7, 8, 9 கிடைக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கடையில போய் வாங்குற செருப்பு எல்லாம் கரெக்டான செருப்பு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இது மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க சாதாரண செருப்பை தவிர்த்துட்டு அவங்களுக்கான காலுக்கான கரெக்டான செருப்பை வாங்கி யூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பாதத்துல இது மாதிரி வடிவமைப்புல எதுவும் மாற்றம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான தீர்வை வந்து நாங்க சொல்ல காத்திருக்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல இது மாதிரியான பாத பிரச்சனைகளை சரி செய்யறதுக்குன்னே தனியா ஒரு ஸ்பெஷாலிட்டி விங் வச்சிருக்கோம். இந்த விங்கோட பேரே வந்து பாதம் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி கால் ஆணி, கால் தோல் கடினங்கள், காலில் ஆறாத புண்ணு, கணுக்கால் வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, இது மாதிரியான காரணங்களுக்கெல்லாம் முக்கிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பாத வடிவமைப்பு மாற்றம். ஸோ இந்த பாத வடிவமைப்பு மாற்றம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 8 வகையான டெஸ்ட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உங்களுடைய பாத வடிவமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய நடை முறை எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு 3D ஸ்கேன் பண்றப்ப வந்து உங்க காலோட வடிவமைப்பு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ப்ரெஷர் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மிஷின்ல வந்து காலில் எந்தெந்த இடத்துல அதிகமாக ப்ரெஷர் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் கால் ரத்த ஓட்டம், கால் நரம்புகளோட உணர்ச்சியோட நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முதுகு தண்டும் உங்களுடைய இடுப்பு எலும்பும் அலைன்மெண்ட்ல இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இந்த அலைன்மெண்ட்ல ஒரு மாற்றம் வந்தாலுமே வந்து முதுகு வலியோ கால் வலியோ வந்துடலாம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து உங்களுடைய நடை முறை கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ இந்த பரிசோதனைகளை பண்ணி பார்க்குறப்ப உங்கள் பாதத்தில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அந்த மாற்றத்தை சரி செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்சோல் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்பெஷல் இன்சோல்னா என்னன்னா நம்ம செப்பலுக்கு உள்ள வைக்கக்கூடிய ஒரு லேயர். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஷூலையோ செப்பல்லையோ இந்த இன்சோலை உள்ள ஃபிட் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா எந்தெந்த இடத்துல அழுத்தம் இருக்கோ அந்த அழுத்தம் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் வந்து இந்த இன்சோல் உள் வாங்கிட்டு அந்த அழுத்தத்தை குறைச்சிரும். ஸோ சில நாட்களிலே வந்து கால் ஆணி, கால் தோல் கடினம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருது. இது நிறைய பேர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எங்களால நிறைய பேருக்கு ஒரு தீர்வு வழங்க முடிஞ்சிருக்குதுங்கிறதா. அடுத்து காலணியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வெறுந்தரையில நடக்கக்கூடாது. அதுவும் குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் நடக்கவே கூடாது. வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி போறதுக்கு தனித்தனியா செருப்பு வச்சிருக்கணும். காரணம் வெளியே போயிட்டு வர செப்பல்ல ஒரு கல்லோ முள்ளோ குத்தி இருக்கலாம், அது தெரியாம வீட்டுக்குள்ள வந்து காலில் திரும்பி குத்திடலாம், குத்தி செப்டிக் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துடலாம். அதுக்கப்புறம் காலணி எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சாயங்காலம் தான் வாங்கணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம உட்கார்றப்பயோ நடக்கிறப்பயோ நம்ம கால் வந்து கொஞ்சம் வீக்கம் வந்துடும். ஸோ அப்போ ஈவினிங் நீங்க செருப்பு வாங்கினீங்கன்னா ஒரு சைஸ் பெருசா வாங்குவீங்க, காலையில வாங்கினீங்கன்னா ஒரு சைஸ் சிறுசா வாங்குவீங்க. ஸோ இந்த சின்ன செருப்பு என்ன பண்ணணும்னா காலை இருக்க பிடிச்சி ஒரு அழுத்தத்தையோ கால் ஆணியோ கால் தோல் கடினத்தையோ உண்டாக்கிடலாம். அதனால ஈவினிங் செப்பல் வாங்குறதா கரெக்டான முறை. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான செப்பல் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா செப்பலோட உள்பகுதி சாஃப்டா காலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டா இருக்கணும். காலனியோட முன்பகுதி கவர்டா இருக்கணும். எதுக்கு கவர்ட்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு நடந்து போறப்ப ஒரு பாத்ரூம் திண்டுலையோ ஒரு கதவுலையோ இடிச்சிடலாம். இடிக்கிறப்ப வந்து ஒரு ரத்தக்கட்டோ புண்ணோ ஏற்படலாம். ஸோ இது ஏற்படாமல் இருக்கிறதுக்காக முன்பகுதி வந்து கவர்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வார் வச்ச காலனி தான் போடணும்.
இந்த வார் எப்படி இருக்குன்னா கணுக்கால சுத்தி ஒரு செப்பலோட கணுக்கால சுத்தி இருக்கணும். எதுக்காக இந்த வார் வச்ச செப்பல் போடணும்னா, நம்ம சாதாரணமா போடக்கூடிய அந்த ஹவாய் செப்பல் இருக்குல்ல, வெள்ளையும் ப்ளூவா இருக்கும். இந்த ஹவாய் செப்பல் பாத்தீங்கன்னா அதுல 2 பிரச்சனை நடக்கும். ஒன்னு வந்து அந்த ஹவாய் செப்பல்ல வந்து முதல் விரலும் 2வது விரலும் உள்ள போற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஸ்டே இருக்கும். இதுல வந்து ஒரு சின்ன கல்லோ மண்ணோ இருந்துச்சுன்னா இந்த விரலுக்கு நடுவு இருக்கக்கூடிய தோலை வந்து அறுத்துரும். 2வது இந்த செப்பலை வந்து நீங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து உங்க பாத சதைகளால பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க லூஸா விட்டீங்கன்னா உங்க காலை விட்டு வெளியே போயிடும் அந்த செப்பல். அப்ப அந்த செப்பலை நீங்க பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு 4 மணி நேரம் செப்பல் போடுறீங்கன்னா 4 மணி நேரமும் உங்க பாத தசைகள் வந்து அந்த செப்பலை வந்து இறுக்கி பிடிக்கிறதுனால அந்த தசைகள் வந்து பலகீனமாயிடும். ஆனா அதே சமயத்துல ஒரு வார் வச்ச செப்பல் போடுறப்ப நீங்க உதறனா கூட உங்க காலை விட்டு அந்த செப்பல் வெளியே போகாது. அப்ப அந்த தசைகள் வந்து அடிக்குவேட்டா ரெஸ்ட் எடுத்துரும். உங்க காலில் வந்து ஒரு அழுத்தமோ அந்த தசைகளில் ஒரு டயர்ட்னஸோ ஏற்படாது. ஸோ இது மாதிரியான கரெக்டான செப்பல் போடணும். அதையும் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் தனித்தனியா போடணும். அதே மாதிரி தினம் வீட்டுக்குள்ள உள்ள வந்தோடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்பலை செக் பண்ணணும். கல்லு முள்ளு எதுவும் இருக்காங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தினம் நைட் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி சோப் வச்சு காலை நல்லா கழுவணும். வெதுவதுன்னு தண்ணி வச்சு. தண்ணி வெதுவதுன்னு தான் இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா கையால தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். குறிப்பா சர்க்கரை நோயாளிகள். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்பு பாதிப்பால காலில் வந்து வலி உணர்வும் அந்த குளிர்ச்சி சூடு இதை உணரக்கூடிய தன்மையும் கம்மியா இருக்கும். அவங்க தெரியாம என்ன பண்ணுவாங்க, கொதிக்கிற தண்ணியில காலை உள்ள விட்டுருவாங்க. உணர்ச்சி தெரியாதனால கால் பொத்து போயிடலாம். அதனால கையை வச்சு தொட்டு பார்த்துட்டு தண்ணி சுடுதா வெதுவதுன்னு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சோப் வச்சு காலை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நல்ல சுத்தமான துணியில ஈரம் இல்லாம தொடச்சிட்டு அடுத்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம காலையில பிரஷ் பண்றது எப்படி ஒரு சாதாரண விஷயமோ நைட்டு முகம் பார்க்கிற கண்ணாடி எடுத்து கால் பாதத்துல ஏதாவது வீக்கம், நிறமாற்றம், வெடிப்புகள் அப்படி இருக்காங்கிறத பார்க்கணும். குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம், வீக்கம், கலர் மாற்றம், புண்ணு இருந்துச்சுன்னா சொந்தமா சிகிச்சை பண்ணாம உடனே மருத்துவமனையில் போய் பார்க்கணும். ஒருவேளை அதிகமான வறட்சி இருந்துச்சுன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா வந்து கால் வறட்சியா இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. வெடிப்புகள் நிறைய இருந்துச்சுன்னா உங்க மருத்துவர் சொன்னாங்கன்னா சாலிசிலிக் ஆசிட், யூரியா இது மாதிரி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லணும்னா நகம் வெட்டுறது. நகம் வெட்டுறதுல நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். காரணம் என்னன்னா, வலி உணர்வு கம்மியா இருக்கிறப்ப சர்க்கரை நோயாளி என்ன பண்ணுவாங்க, நகமும் சதையும் சேர்த்து வெட்டிடுவாங்க. புண்ணாயிடும். புண்ணு இருக்கிற இடத்துல செப்டிக் ஆகும். செப்டிக்கான விரலே போயிடும். அப்ப நகம் வெட்டுறது வந்து கண்டிப்பா பிளேடோ கத்தியை வச்சு வெட்டக்கூடாது. நகம் வெட்டி வச்சு மட்டும்தான் வெட்டணும். அதுல சில பேருக்கு வந்து நகம் ரொம்ப ஒரு அன்ஷேப்பா கடினமா இருக்கலாம், மேலே மேடு பள்ளமா இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் நகம் வெட்டுறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நலம் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றோம்னா, இதுக்கு தனியா ஒரு மெஷின் வச்சிருக்கோம், பெடினோவான்னு சொல்லி. இந்த மெஷின் என்ன பண்ணும், ஒரு ட்ரில் மாதிரி. அப்படி ஸ்லோவா அந்த நகத்தை வந்து அப்படி கிரைண்ட் பண்ணி வெட்டாம கிரைண்ட் பண்ணி அந்த நகத்தோட இதை குறைச்சிடும். ட்ரெயின்டு டெக்னீஷியன் பண்றதுனால என்ன ஆகும்னா, சதைகள்ல வந்து பாதிப்பு வராதனால புண்ணு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கவே இருக்காது. இது மாதிரி நகம் வெட்டுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. இப்போ நிறைய பேருக்கு நைட் டைம்ல கால் இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வோ இல்ல கால்ல ஒரு மதமதப்போ இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இது மாதிரி நள்ளிரவில் கால் இழுப்பது ஏன் அப்படிங்கிற வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க.